நம்ம அப்பர் சுவாமிக்கு திலகவதி தாயார் தமக்கையார் இருந்த மாதிரி ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. ஒரு பெண் நாயன்மார்கள் வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெண்கள் இருக்காங்க. அது மாதிரி அம்மையாரும் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க, தன்னோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. நாயனாரை பார்க்கும்போது அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. அது குழந்தைய பார்க்கும்போது சொல்கிறாங்க, என் செல்வ கோச்செங்கா நானோ அப்படின்னு சொல்லி பார்வதி அப்படி சொல்லி குழந்தைய அப்படி பார்த்து அவங்க உடனே இறந்துடுறாங்க. அரசர் என்ன செய்கிறாரு, குழந்தைய வந்து உயிர் போல வளர்த்து அவருக்கு உரிய பருவம் வந்த உடனே அரசர் மன்னனாக முடிசூட்டி தன்னோட தவநெறிகளை பூரா பின்பற்ற சொல்லி அவர் என்ன செஞ்சிடறாரு, அவரும் சிவகதி அடைஞ்சிடுறாரு. நம்ம நாயனார் சோழ நாயனார் வந்து அவர் என்னன்னா முற்பிறப்புல சிலந்தியா பிறந்த ஞானத்தோடையே பிறக்கிறார். போன பிறவில நம்ம என்னதாக இருந்தோங்கிற ஞானம் அவருக்கு தெரிஞ்சே அவர் பிறக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த ஞானம் வரும்போது அவர் நம்ம வந்து சிலந்தியா இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த திருவானைக்கா கோயிலுக்குள்ள அங்கே போய் போகிறாரு. அங்கே போனோடனே அந்த நாவல் மரம் அந்த சுவாமியும் வழிபட்டு பெரிய கோயிலாக அந்த இதை கெட்டுறாரு, அந்த கோயிலை கெட்டுறாரு. நாவல் மரத்தையும் அப்படியே வச்சு கெட்டிருக்காரு. அப்போ அந்த கோயிலை ரொம்ப மிக பிரம்மாண்டமாக கெட்டி அங்கே சுவாமியை வழிபடுறாரு. இப்படி அவர் 70 கோயில்கள் நம்ம நாயனார் கெட்டியிருக்கிறதாக சொல்லுவாங்க. அப்போ அவர் அந்த கோயில்களை கெட்டி அங்கே வழிபாடு செஞ்சுட்டு மன்னர்கள் இடத்தில் மந்திரிகள் இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, மற்ற கோயில் வேலைகளை எல்லாமே பார்க்க சொல்கிறாரு. இந்த திருவானைக்கா கோயிலை மட்டுமே அவர் தான் முன்னின்று அவரே கட்டுனதாக சொல்கிறாங்க. அப்போ 70 கோயில்கள் நாயன்மார் எடுத்திருக்காரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, தில்லைக்கு போய் அந்த தில்லை நடராஜ சுவாமியை வழிபட்டு அங்கே இருக்கிற கோயிலுக்கு பராமரிப்புக்கு எல்லாமே அவர் செய்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய 3000 தில்லைவாழ் அந்தனர்களுக்கும் அவர் வீடு கட்டி கொடுப்பாரு. ஏன்னா சுவாமியே தில்லைவாழ் அந்தனருக்கு அடியேன்னு சொல்லி தன்னை முதலடி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு இல்லையா. அதுக்கப்புறம் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுத சொல்கிறாரு. அதனால சுவாமிக்கு சமமாக அவங்களுக்கு நான் ஒருவன் சுவாமி சொன்னதுனால அந்த தில்லைவாழ் அந்தனர்களை பூரா